ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம சேனல், நம்ம பேசுவோம். எஸ், அடுத்து ஒரு பிக் மேட்ச் இருக்கு சிஎஸ்கேக்கு. சிஎஸ்கே விசஸ் எம்ஐ, த எல் கிளாசிக்கோ அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. த ஹிஸ்டரி ஆஃப் ஐபிஎல் அப்படின்னு பார்த்தா மோஸ்ட் நம்பர் ஆஃப் ட்ராஃபிஸ் ரெண்டு பேரும் சரியா பிரிச்சு வச்சிருக்காங்க. அஞ்சு அஞ்சு ட்ராஃபிஸ். ஒரு சரியான ஒரு மேட்ச் ரெண்டு டீமுக்குமே, பிகாஸ் ரெண்டு டீமுமே ரொம்ப கீழே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாரதி, ஹாய் பாரதி, வெல்கம் பேக் பாரதி. ஹாய் ரவி. ஹாய் ஹாய் பாரதி. ஸோ எஸ் பாரதி, உன்னோட மேட்சோட அந்த மேட்சோட உன்னோட இனிஷியல் தாட்ஸ் என்ன பாரதி? எப்படி பார்க்குற, என்ன பண்ணுவாங்க ரெண்டு டீமுன்னு நினைக்கிறேன்? ரெண்டு டீமும் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறதுக்கு முன்னால அந்த டீம்ல ரோஹித் சர்மா இல்ல, இந்த டீம்ல வந்து எம்எஸ் தோனி இல்ல. அதுல ஆயுஷ் மத்ரி இன்ஜூர்டு, கலீல் அகமது வெளியே. சிஎஸ்கேல இருந்து வெளியே போன பிளேயர்ஸும் இன்ஜூர்டு, சிஎஸ்கேல இருக்க பிளேயர்ஸும் இன்ஜூர்டு. சிஎஸ்கே வந்து இப்போ வந்து ஒரு இன்ஜூர்டு சூப்பர் கிங்ஸா தான் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து எப்படி இருக்கிற லெவன்ஸ் எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்றதா பார்க்கணும். இன்னொன்னு என்னன்னா, எனக்கு என்ன பார்க்கறேன்னா, நம்ம கிட்டயே பிளேயர்ஸே வந்து நம்ம நம்ம கிட்ட இருக்க பிளேயர்ஸே நிறைய கொஸ்டின் மார்க் இருக்கு. நமக்கு நிறைய நிறைய சிஎஸ்கேல வந்து நிறைய நிறைய வந்து கேப்ஸ் இருக்கு. பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல கேப்ஸ் இருக்கு, பினிஷிங் டிபார்ட்மெண்ட்ல கேப்ஸ் இருக்கு, நமக்கு நிறைய கேப்ஸ் இருக்கு. ஆனா எம்ஐ எம்ஐல எந்த கேப்ஸுமே இல்ல. எல்லாமே ஃபுல்லா வந்து ஒரு 90% 95% அவங்க எல்லாத்துலயுமே வந்து ஃபுல்ஃபில்டான ஒரு டீம். டெப்த்ல போறதுக்கு ஆள் இருக்கு, மிடில் ஓவர்ஸ்ல போறதுக்கு ஆள் இருக்கு, ஸ்பின்னர்ஸ் இருக்கு, ரேஞ்ச் ஹிட்டிங் ஆள் இருக்கு, ஓப்பனிங்க்கு சூப்பரான ஆள்ஸ் இருக்காங்க, பினிஷிங்க்கு ஆள் 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 இருக்காங்க, எல்லாத்துக்குமே ஆள் இருக்காங்க. ஆனா அவங்க பார்த்தா பாட்டம் டேபிள்ல இருக்காங்க. இதுதான் எனக்கு வந்து பெரிய பெரிய வந்து கொஸ்டின் மார்க். என்ன அவங்களுக்கு சரியா போகல அப்படிங்கிறதே வந்து தெரியல. இந்த மாதிரி மேக்சிமம் இந்தியாவில் விளையாடுற பிளேயர்ஸ் அதில் தான் இருக்காங்க. அந்த டீமை வச்சுக்கிட்டு அவங்களால ஜெயிக்க முடியலங்கிறது வந்து பெரிய ஒரு பேட் லக்கா பாக்குறேன். அந்த மாதிரி தான் இந்த மேட்ச் இப்ப ஸ்டார்ட் ஆகுது ரவி. எஸ் பாரதி, அதான் கரெக்டாக சொன்னேன். ஒரு டீம்ல வந்து எல்லா பிளேயர்ஸும் இருக்காங்க, இருந்தாலும் டென்த்ல இருக்காங்க. இன்னொரு டீம்ல நல்லா பண்ற மாதிரி இருக்கு, ஆனா இன்ஜுரி ப்ரோன்ஸ் திரும்ப திரும்ப வந்து அவங்களுக்கு வந்துட்டே இருக்கு. ஸோ ரெண்டு டீமுமே வந்து கொஞ்சம் நிறைய பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு பாரதி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மும்பை இந்தியன்ஸ் கிட்ட வரலாம் பாரதி. மும்பை இந்தியன்ஸ்ல வந்து நீ கேட்ட மாதிரி ரோஹித் சர்மா அவர் திரும்ப வந்துருவாருன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது வரைக்கும். அடுத்து இன்னும் ஒரு ஐ மீன் போன மேட்ச் வரைக்கும் அவர் இல்லை, பட் இந்த மேட்ச்க்கு கண்டிப்பா அவர் ப்ராக்டிஸ் செஷன்ல இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துருவாருன்ற மாதிரி தான் சொல்றாங்க. அப்படி வந்துட்டாருன்னா பாரதி, குவிண்டன் டிகாக் கண்டினியூ பண்ணலாமா, இல்ல ரிக்கல்டனை கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறியா? குவிண்டன் டிகாக் தான் கண்டினியூ பண்ணுவாங்க. ஏன்னா குவிண்டன் டிகாக் லாஸ்ட் மேட்ச் நல்ல ஃபார்ம் காமிச்சாரு. ரிக்கில்டனுக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருந்து இன்னும் வந்து அவருக்கு சரியா படாத மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அது இல்லாம அவங்க லாஸ்டா கப்பு ஜெயிக்கும் போது ரோஹித் சர்மாவும் குவிண்டன் டிகாக்கும் தான் ஓபன் பண்ணாங்க. அது சக்சஸ்ஃபுல்லாவே இருந்திருக்கு. ஸோ இப்போ இவங்களோட ஃபார்மையும் பார்த்துட்டு ஒருவேளை ரோஹித் சர்மா உள்ள வந்தாலும் ரோஹித் சர்மா குவிண்டன் டிகா ஆடுறதா வந்து வேலிடா இருக்கும்னு தோணுது. கரெக்ட். ஸோ அதுதான் நானும், ஏன்னா அது அவங்களுக்கு சக்சஸ் கொடுத்த ஒரு பேரு கப்பு ஜெயிக்கும் போதெல்லாம். ஸோ கண்டினியூ பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பாரதி. நம்ம மிடில் ஆர்டர் வரும்போது எனக்கு ரொம்ப வந்துட்டு கன்சர்னா இருக்கு பாரதி. எஸ்பெஷலி சூரியகுமார் யாதவ் அண்ட் திலக் வர்மா வந்து கீழெல்லாம் ஆட வச்சு பாக்குறாங்க. அந்த நமந்தீரை வந்து மேல கொண்டு வந்திருக்காங்க பாரதி. அது கொஞ்சம் கொஞ்சம் நல்ல மூவா தெரியுது. பட் சூரியகுமார் அண்ட் திலக் வர்மா ஃபார்ம் ரொம்ப டிப்பினா இருக்கே பாரதி. அது எப்படி பாக்குற? அவங்க மிடில் ஆர்டர் எப்படி இருக்கு பாரதி? அதுதான் சூரியகுமார் யாதவும் திலக் வர்மா கிட்ட இருந்து ரன் வருமா அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து எங்கேயுமே கிளிக் ஆகல. எங்கேயுமே கிளிக் ஆகலன்றதுதான் இப்ப வந்து அவங்களுக்கு பெரிய பெரிய டிராபேக்கா இருக்கு. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து அவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க நல்லா பண்ணணும். இல்லைன்னா அவங்க வந்து கடைசி வரைக்கும் இந்த மாதிரிதான் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஏன்னா அவங்க இந்தியாவுக்குமே வந்துட்டு அவருக்கு சரியா பண்ணாதனாலதான் அவர் நம்பர் சிக்ஸ்ல எல்லாம் ட்ரை பண்ணாங்க வேர்ல்ட் கப் அப்போ. அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு. பட் அதே நிலைமையில தான் இப்ப மும்பை இந்தியன்ஸ் இருக்காங்க. அவர் எங்க ஆட வைக்கிறதுன்னு தெரியாம வருது. அதான் சூரியகுமார் யாதவ் ஜென்ரலா சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டா நல்லா பண்ணியிருக்காரு பாரு. ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா ஒரு குவிக் ஃபயர் நிறைய நாக்ஸ் ஆடி இருக்காரு. ஸோ மேபி அவரு நல்லா பண்ணல, இந்த மேட்ச்ல நல்லா பண்ண வாய்ப்பு இருக்கு நான் நினைக்கிறேன் பாரதி. அண்ட் அந்த வில் ஜாக்ஸ், அந்த மனுஷன் வந்தாரா இல்லையான்னு தெரியல அவங்களுக்கு. மிச்சல் சாண்ட்னர், அவர் ஆனாவுனா வந்து இன்ஜுரின்றாங்க. ஒரு மேட்ச் ஆடுறாரு, ஒரு மேட்ச் ஆடல பாரதி. அவங்க ஃபாரினர்ஸ் தான் ரொம்ப கன்சர்ன் நான் நினைக்கிறேன் பாரதி. எப்படி பாக்குறேன் நீ? வேலிட். ஃபாரினர்ஸ் தான் வந்து ஒரு மாதிரி வந்து கன்சர்னபிளா இருக்காங்க. குவிண்டன் சாரி இப்போ குவிண்டன்டிகா ஃபார்முக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க கில்டனை வந்து டிராப் பண்ணிட்டு குவிண்டன்டிகா ஆடும்போது ஓப்பனிங் வந்து ஓரளவுக்கு வந்து இது ஃபிக்ஸ் ஆயிடும் தான் நான் நினைக்கிறேன்.
மிடில் ஓவர்ஸ்ல யாருமே அவங்களுக்கு வந்து நல்லா பண்ணி தரல. பட் ஃபினிஷிங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த வெஸ்ட் இண்டீஸ் அவர் பேர் என்னது, ஷர்ஃப்ரைன் ருதர்ஃபோர்ட். ஸ்டெஃபன் ரூதர்ஃபோர்ட் வந்து எக்ஸ்ட்ரானரியா அவருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இங்க மிடில் ஆர்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் வந்து அவங்க வந்து ஒருவேளை வில்ஜாக் வந்தாங்கன்னா வில்ஜாக் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. வில்ஜாக் கிட்ட இருந்து 1 or 2 ஓவர்ஸ் பவுலிங்கும் எடுக்க முடியும். அண்ட் தென் வந்து வில்ஜாக்ஸ் மிடில் 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 ஓவர்ஸ்ல வந்து ஹிட்டும் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா இந்த 3 பேருமே வந்து கிளிக் ஆனாங்கன்னா தான் மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து இனிமே வந்து அவங்க வின்னிங் ட்ராக்ல திரும்ப வர முடியும்னு நான் நினைக்கிறேன். இல்ல இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அவங்க ஜெயிக்கிறது கஷ்டம் தான். கரெக்ட் தான் வருது. அதுதான் அவங்க இப்போ சீனியர் பிளேயர்ஸுங்கிற முறையில் ஸ்டெப் அப் பண்ணி ஆகணும். அதை நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் அவங்க பவுலிங் பாரதி எனக்கு அங்கே தான் பெரிய கன்சர்னே. அவங்க இப்போ 10th பிளேஸில் இருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து அவங்க பவுலிங் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பும்ராவை வெளியே எடுத்துட்டா சுத்தமாக பவுலிங்கே இல்லாத ஒரு பவுலிங் அட்டாக்கே இல்லாத டீம் மாதிரி தான் இருக்காங்க. போல்ட்டும் வந்து ஃபார்ம்ல இல்லை. தீபக் சகரும் செம்ம அடி வாங்குறாரு. ஷார்துல் தாக்கூர் விக்கெட் எடுத்தாலும் அவரும் அடி வாங்குறாரு. ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு யாரு கொண்டு வராங்கன்னு தெரியல. அது அல்லா கசன்ஃபர் அவர் கொஞ்சம் டீசெண்டா போட்டாலும் அவரும் வந்துட்டு அட்டாக் பண்ற ஸ்பின்னர் மாதிரி தெரியல. ஸோ பும்ராவே வந்து இன்னும் விக்கெட் எடுக்கல. ஸோ பும்ராவை வெளியே எடுத்துட்டா இந்த பவுலிங் அட்டாக் எப்படி இருக்கு பாருதி. அவங்க இந்த பவுலிங் அட்டாக் வச்சு சிஎஸ்கே அவங்க ரெஸ்ட்ரிக் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அவங்க 220க்குள்ள. இப்ப நீ சொன்னதுதான் அதுலயே ஆன்சர்ஸ் இருக்கு. ஏன்னா பும்ரா ஏன் விக்கெட் எடுக்கலாம், பும்ரா ஒரு பக்கம் நல்லா வந்து ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்றாரு. அந்த சைட்ல வந்து நல்லா போட்டு அந்த ப்ரெஷரை கண்டினியூ பண்ணாதான் பும்ராக்கு விக்கெட் கிடைக்கிறது, இல்ல மத்தவங்களுக்கு விக்கெட் கிடைக்கணும். பும்ரா ஒரு ஓவருக்கு 5 ரன் 6 ரன் அதுக்குள்ள கொடுத்துட்டு போனா அதுக்கு அடுத்த ஓவர்ல 15 ரன் 20 ரன் கொடுத்துட்றாங்க பவுலிங்ல. ட்ரெண்ட் போல்ட் வந்து அவருடைய ட்ரேட்மார்க்கு வந்து பவுலிங் போடல. ஸோ அதுதான் இவங்களுக்கு இப்ப வந்து பெரிய பெரிய பேக் ஃபயர் ஆயிருக்கு. ட்ரெண்ட் போல்ட் வந்து அவரோட இதுக்கு வந்து பெஞ்ச் மார்க்கு பவுலிங் போட்டிருந்தாருன்னா அவங்களுக்கு நல்லாவே டிக்கா இருக்கும். அந்த வந்து தீபக் சக்கர் வந்து மேலேயே அவங்க முடிச்சிருப்பாங்க. இப்ப டென் போல் கிட்ட இருந்து டெத் ஓவர்ஸ்லயே அவங்களுக்கு ரன்ஸ் போறதுனால இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அண்ட் தென் அவங்க கிட்ட இருந்து மாயக் மார்கண்டே ஸ்பின்னர்ஸும் அண்ட் தென் வந்து அல்லா கசாஃபர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கசன்பர் நல்லா டீசெண்டா தான் போட்டாரு. பட் இருந்தாலும் வின் பண்ணி தர மேட்ச் வின்னிங் பவுலிங் ஃபிகர்ஸ் கிடைக்கும்னா கிடைக்கல. அங்கதான் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சோ ஆனா மும்பை இவரு நல்லா போட்டுட்டு தான் இருக்காரு. பும்ரா நல்லா தான் போட்டுட்டு இருக்காரு. ஒரு மேட்ச் மட்டும் தான் அவர் அடி வாங்கினாரு. விக்கெட்லெஸ்ஸா போறது காரணம் அவர் மட்டும் கிடையாது. டீம்ல இன்னொருத்தரும் வந்து அந்த ப்ரெஷரை பில்ட் பண்றதுக்கு ஆள் இல்லாம போனதுதான். ஸோ அவங்க வந்து அந்த பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல திரும்பவும் என்னன்னா ட்ரெண்ட் போல்ட் வந்து ஃபார்முக்கு வரணும். பும்ராவும் ஃபார்முக்கு வந்து தீபக் சக்கர் வந்து இனிஷியஸ்ல நல்லா ஸ்விங் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. கரெக்டா எனக்கு தீபக் சேகர் திரும்ப அவங்க கண்டினியூ பண்ணுவாங்கன்னு கூட தெரியல பாரதி. ஏன்னா ரொம்ப வந்து சுமாரா தான் போட்டிருக்காரு இது வரைக்கும். பேசாம அவரை வெளியே எடுத்துட்டு அந்த அஸ்வினி குமார் அந்த மாதிரி யங்ஸ்டர் யாராவது கூட ட்ரை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி ட்ரை பண்ணி அடி வாங்கினா கூட பரவாயில்ல. ஏன்னா தீபக் சஹார்னு சொல்லிட்டு இன்னும் எத்தனை வருஷம் அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு போயிட்டு அடி தான் வாங்கல சிஎஸ்கேல இருந்து வெளியே போனதுல இருந்து. ஸோ பார்ப்பாங்க அது பாரதி. அண்ட் இதான் அவங்க ஓவரால் இந்த மேட்சுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஈக்குவல் டஃப் ஃபைட் கொடுப்பாங்க தான் நினைக்கிறேன் பாரதி. அவங்க தரப்புல இருந்து பேட்டிங்கும் சரி பவுலிங் தான் எனக்கு ஆனால் இன்னும் நம்பிக்கை வரல. பட் பேட்டிங்ல இருந்து ஃபயர் பவர் எதிர்பார்க்குறேன். அண்ட் அப்படியே நம்ம சிஎஸ்கேக்கு வந்தால் நம்ம வீடியோவில் பேசின மாதிரி தான் நிறையா வந்து ஓஸ் இருக்கு. ப்ளூ ஹோல்ஸ் இருக்கு நிறையா. ஸோ அதை எப்படி பண்ணுவாங்க பாரதி. ஊர்வில் பட்டேல் வருவாரா, தோனி வருவாரா, என்ன பண்ண போறாங்க? தோனி வந்தாலும் உருவில் பட்டேலுக்கு சான்ஸ் இல்ல. உருவில் பட்டேல் அவைலபிளா இருந்தா தோனிக்கு வரமாட்டாரு. இதுதான் அதோட மீனிங். அதுக்கப்புறம் வந்து ஆயுஷ் மாத்திரே இருக்காரு. ஆயுஷ் மாத்திரையோட பிளேஸ் ஒருவேளை அவரு நான் அவர் வந்து அவைலபிளா இல்ல, மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்க்கு அவைலபிளா இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு உருவில் பட்டேல் எம்எஸ் தோனியும் அவைலபிளா இல்லைன்னா உருவில் பட்டேல் விளையாட வைக்கிறதா வேலிடா இருக்கும். ஓப்பனிங்ல ருத்ராஜும் சஞ்சு சாம்சன் இறங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து இயர்லி விக்கெட்ஸ் போயிட்டாங்கன்னா அங்க திரும்ப ரன் அடிக்கிறதுக்கு வந்து உருவில் பட்டேல் மாதிரி ஒரு பிளேயர் ஒன் டவுன்ல இறங்கினா வேலிடா இருக்கும்னு தோணுது. ஸோ அதுக்கப்புறம் உருவில் பட்டேல், சர்ஃப்ராஸ் கான், அதுக்கப்புறம் அவங்க டெவல் பிரேவிஸ் இறங்கணும். டெவல் பிரேவிஸ்க்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டாவே டூபே இறங்கணும். டூபேக்கு அப்புறம் ஓவர்டன் அண்ட் அகில் ஹுசைன் இந்த மாதிரியான பேட்டிங் லைனப் போனா மட்டும்தான் அவங்களால வந்து வின் பண்ண முடியும். ஸோ இந்த பேட்டிங் லைனப் போறதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்றத வந்து ஆஹ் அதுதான் இது திரும்ப திரும்ப அவங்க 11ஸ்ல சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா வேலைக்கு ஆகாதுன்னு தோணுது. ஆல்ரெடி 5 மேட்ச் முடிஞ்சிச்சு. 6 மேட்ச் முடிஞ்சிச்சு இல்லையா? 6 மேட்ச் முடிஞ்சிச்சு. 6ல 4 தோத்துட்டோம். வின் பண்ண டீமை எப்படி இவங்க மாத்துறாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேது. வின் பண்ணிட்டீங்க, நல்லா வின் பண்ணிட்டீங்க. ஒரு பிளேயருக்கு பதில் இன்னொரு பிளேயர் இன்ஜூரிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும்தானே தவிர நீங்க எக்ஸ்ட்ராடனரியா ஒண்ணும் இங்க பண்ணி வந்து எதுவும் பண்ண வேண்டியது இல்ல.
ஸோ அதை பண்றதை நல்லா பண்ணாலே போதும். அங்க போயிட்டு மேத்யூ ஷாட கூட்டின்னு வந்து அவர் கேம்ல அவர் மேல இறக்கி விட்டு அவருக்கு 3 ஓவர் பவுலிங் கொடுத்து என்னென்ன காமெடிஸ் பண்ண முடியுமோ அந்த காமெடி பண்ணி சிவம் டுபேவை தயவு செஞ்சு அவரை வந்து சிவம் டுபே என்ன பண்ணோம் இம்பாக்ட் பிளேயரா போட்டு அவர் ஃபீல்டுலயே விற்க கூடாது. தலைவா வந்தியா உன்னால முடிஞ்சா அடி இல்ல அவுட் ஆயிட்டு கூட போயிடு. ஆனா ஃபீல்டிங்ல எனக்கு கேட்ச மட்டும் விட்டு சாவடிக்காதன்ற மைண்ட் செட்ல அவர் வச்சுக்கிட்டாவே சரியா போயிடும். உருள் பட்டேல் உள்ள வந்துட்டாருன்னா உருள் பட்டேல் ஸ்ட்ரெயிட்டாவே பிளேயிங் லெவல்ல இருக்கணும். அவர் பிளேயிங் லெவல்ல இருந்தாருன்னா இந்த இன்ஃபேக்ட் அப்போ வந்து சிவம் டுபேக்கு போட்டுட்டு நம்ம வந்து ஃபீல்ட வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணலாம். உருள் பட்டேல் நல்லா ஃபீல்டருமே கூட விக்கெட் கரெக்ட். கீப் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமா. விக்கெட் கீப் பண்ணுவாரு, ஃபீல்டிங்கும் நல்லா பண்ணுவாரு. அதனால வந்து அவரை யூஸ் பண்ணணும். திரும்ப இவங்க கார்த்திக் சர்மா போயிடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஆ ஏன்னா அதுதான் சொல்ல வரேன். ஏன்னா திரும்ப ஒரு சான்ஸ் குடுப்போம்னு மேத்யூ ஷாட் எதுக்கு உள்ள தூக்கிட்டு வந்தாலும், அந்த மாரி கார்த்திக் சர்மாக்கு போயிட்டாங்கன்னா கஷ்டம் தான் பண்ணணும். இல்ல அது போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பாரு. ஏன்னா அவரு நம்பர் 5 நம்பர் 6 இறங்குற பிளேயரு. இப்போ அந்த ஸ்லாட்ல அதுக்கு நம்பர் 3ல வந்து அதை ஆட வைக்க முடியாது. அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் பண்ண காமெடியே வந்து பத்தாம அது இன்னும் அதிகமாயிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு லைக் டு லைக் ஊர்வில் பட்டேல் தான். சப்போஸ் இல்ல ஆனா எம்எஸ் தோனி பிரசாந்த் fit. கிரியல் ட்ரை பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கு. பிரசாந்த் வீர் வந்து ட்ரை பண்ணலாம் பாரு. என்னன்னா அவர் வந்து அப்போ ஃபுல்லா நீங்க அவர் 2 சைடும் யூஸ் பண்ணணும். பேட்டிங்கும் யூஸ் பண்ணணும், பவுலிங்கும் கொடுத்து பார்க்கணும். அதெல்லாம் எதுவுமே கொடுக்காம வெறும் பேட்டிங் மட்டும் யூஸ் பண்றது வேஸ்ட். நீ சொன்ன மாதிரி அப்படி ஆடுறீங்களா, பவுலிங் ஒரு 3 ஓவர் கொடுக்கணும். ஒரு மேட்ச்ல அவர் எவ்வளவு அடி வாங்கணும் பரவாயில்ல அப்படின்னு எப்படி போறாருன்னு பார்த்தா தான் ஒரு ஐடியாவே வரும். ஐடியாலாம் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல கொடுத்துருக்கணும், அப்ப கொடுக்கல. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அவர் உள்ள 2 பேரும் வர முடியாதுதான் பாருது. ஏன்னா இந்த ஃபார்முலா இப்ப அவங்களுக்கு ஓரளவுக்கு செட்டா இருக்கு. ஸோ இப்படிதான் போவாங்கன்னு நினைக்கிறேன். அகேல் ஹுசேன் மேல தயவு செய்து இன்னொரு முறை கை வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவர் கண்டினியூ பண்ணணும். அவரும் 100 தான் கீ மிடில் ஓவர்ஸ்ல பவர் பிளேலயும் வந்து அக்கீல் போடுவாரு. ஸோ டெஃபினட்டா அதை நான் எதிர்பார்க்குற மாதிரி. என்னன்னா அந்த சைட்ல வந்து மும்பைல பேட்டிங் ஃபயர் பவர் இருக்கு, பவுலிங் இல்ல. நம்ம சிஎஸ்கேல வந்து கொஞ்சம் பேட்டிங்ல கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு மிடில் ஆர்டர்ல. அண்ட் பவுலிங் வந்து கண்ணா இருக்குன்னு நான் பாக்குற மாதிரி. ஸோ இதுதான் பேட்டிலா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ருத்துராஜை பத்தி கொஞ்சம் பேசணும்னா ஓப்பனர்ஸ் பத்தி கொஞ்சம் பேசலாம் பாருங்க. ருத்துராஜ் வந்து அவர் என்ன பண்ணா ரன் வரும்னு நினைக்கிறேன். கேப்டன்சி ப்ரெஷர் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் என்ன பண்ணும் ரன் அடிக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். அவரு ஒன் டவுன் இறங்கணும். எனக்கு கேட்டா அது நான் இப்போ நடக்கிற மாதிரி சொல்றேன் தெரியல. திரும்பவும். ஒன் டவுன் அவர் இறங்கணும். ஏன் ஒன் டவுன் இறங்கணும்னா ஓப்பனிங்ல வந்து ஆயுஷ் மாத்திரை மாதிரி ஒரு பிளேயர் இப்போ அவங்க ஆட வைக்காம இன்ஜுரியில வேற போயிட்டாங்க. இப்போ ஆயுஷ் மாத்திரை இல்லாததுனால அவர் ஓப்பனிங் தான் இறங்க போறாரு. இல்லைனாலும் ஓப்பனிங் அவர் ஆட தான் போறாரு. எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே டைம் எடுத்து ஆடுற பிளேயர்ஸ் ரவி. ஆளுக்கு ஒரு ஒரு ஓவர் சாப்பிட்டாங்க கூட 4 ஓவர் இருக்கும். டைம் எடுக்கிறதுக்குள்ள பவர் பிளேல 3 ஓவர் முடிஞ்சிடும். இங்க இது வந்து பெரிய பெரிய கன்சர்ன். அது இல்லாம ருத்ராஜ் கைக்வாட் வந்து மோர் ஓவர் வந்து ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ல ஆடுற ஒரு பிளேயர். ஸோ அவரோட பேசிக்ஸ்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அவர்கிட்ட எந்த இஷ்யூஸ்மே பார்க்கல, எபிலிட்டியும் பார்க்கல. எபிலிட்டி வந்து எந்த இஷ்யூமே இல்லை. அவர் நல்லா ஆடக்கூடிய பிளேயர் தான். அவருக்கு தேவையெல்லாம் ஒரு ஸ்ட்ராங் இன்னிங்ஸ். அவர் மேல நம்பிக்கை வச்சு அவர் ஸ்ட்ராங்கா உள்ள நின்று ஆடினார்னாவே போதும் தான் நான் யோசிக்கிறேன். பவர் பிளேஸ அவர் நல்லாவே யூஸ் பண்ணணும். ஸ்ட்ராங்கா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அவர் ஆடுனாருமே போதும். அந்த கான்ஃபிடென்ட்டும் அந்த ஸ்ட்ராங்னஸும் வந்துரும். எனக்கு என்னவோ இந்த அ கேப்டன்சின்றது கூட அவருக்கு பேடுனா எனக்கு இருக்குமான்றது தெரியல. பட் டீம் மேனேஜ்மென்ட் கூட அதாவது கோச் கூட என்ன மாரி ரேம்ப் போகுதுன்னே எனக்கு புரியல. அதுதான் எனக்கு விஷயமாவே எனக்கு தோணுது. அவங்க வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் அவர் போக்குல கேப்டன்சி பண்ண விட்டுட்டாங்கன்னா, அவருக்கு கேப்டன்சி இம்ப்ரூவ் ஆயிடும். பேட்டிங் இம்ப்ரூவ் ஆயிடும் தான் எனக்கு தோணுது. ஜெயிச்சாரு அந்த 2 மேட்ச். சென்னையில ஜெயிச்ச 2 மேட்சும் சுத்திக்கிட்டே இருந்தாரு கிரவுண்ட் ஃபுல்லா. செம்மையா பண்ணாரு. நான் ஒரு மேட்ச் மேல கேகேஆர் மேட்ச் லைவா போய் பார்த்தேன். மனுஷன் எல்லா இடத்துலயும் ஃபீல்டிங் நின்னுட்டான். 3 மேனும் இதுல மட்டும் தான் ஸ்கொயர் லெக் மட்டும் தான் போல. பட் ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்ல எல்லா ஸ்ட்ரைட், மிட் ஆன், மிட் ஆஃப் இல்ல கவ் கார்னர்ன்னு எல்லா இடமும் மாறி மாறி நின்னுட்டான். எல்லா இடமும் நின்னு பவுலர்ஸ் கிட்ட பேசி பேசி நல்ல இன்புட்ஸ் வாங்குனான். ஸோ அவன் வந்து அதையே கன்டின்யூ பண்ணான்னா நல்லா இருக்கும்னு தோணுது. கரெக்ட் தான். ஸோ கான்ஃபிடென்ட்டா நீ இருக்கு சொன்ன அவ்வளவுதான். மாதிரி நம்பர் 3 அவர் ஆடுவாரான்னு தெரியல பாருது. ஏன்னா சீசனுடைய ஸ்டார்டிங்ல ஓப்பனிங் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்னமோ இந்த சீசன் ஃபுல்லா அதான் கண்டினியூ பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். கண்டினியூ பண்றது பிரச்சனை இல்லை. ஆனா நீ சொன்ன மாதிரி யாராவது ஒருத்தர் டேக் ஆன் பண்ணி ஆகணும். சஞ்சு ஓகே, சஞ்சு அடிச்சாருன்னா வின் பண்ணிடுவோம் அப்படின்னு தெரியுது. எல்லா மேட்சும் அவர்கிட்ட இருந்து கன்சிஸ்டன்சி எதிர்பார்க்க தேவையில்லை. அவர் ஒரு பக்கம் ஆடட்டும். 10 மேட்ச்ல 6 மேட்ச் வின் பண்ணி கொடுத்தா கூட ஓகே தான். இந்த பக்கம் அப்ப இவரு கொஞ்சம் நின்று ஆடணும். அதுக்குன்னு ரொம்ப வந்து
டாட்டு மேல டாட்டுன்னு அப்புறம் அதுவும் ஆடிடக்கூடாது. ஸோ அதுதான் எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்திரை விளையாட முடியாத சுச்சுவேஷன் வந்துட்டா அவர் தான் ஓப்பனிங் கண்டினியூ பண்ணி அவன் மருத்துவம். ஸோ தயவு செய்து அந்த ஒரு பேக் டு அந்த வின்னிங், சாரி, அந்த ரன்ஸ்ல வந்து எப்படி போறாருன்னு பார்க்கறதுக்கு தான் நான் ஆவலா இருக்கேன். மும்பை அவர் நிறைய விளையாடி பழக்கப்பட்டிருக்காரு பாரதி. அட்லீஸ்ட் இந்த ஒரு கிரவுண்ட்லயாவது அவர் திரும்ப அந்த பேக் டு ரன்ஸ் போகணும்னு ஆசைப்படுறேன். அது ரொம்ப ரொம்ப அவருக்கும் பிளஸ், கேப்டன்சியும் அதனால வந்து இன்னும் ஹெல்ப் பண்ணலாம். எல்லாமே நல்லதா நடக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஒரே விஷயத்தினால. ஸோ ரன்னுக்கு போகணும் அவரு. நீ சொன்ன மாதிரி சஞ்சு கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறேன் பாருங்க. இல்லைன்னா ஒரு மேட்ச் விட்டு ஒரு மேட்ச் அடிச்சாலுமே வந்து கரெக்டா அந்த இம்பாக்ட்ஃபுல் நாக்கு ஆடிறாரு 50-60 பெரிய ஒரு இன்னிங்ஸா. ஸோ நான் அவர் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அவருடைய கேம் அவர் ஆட்டின்னு சொல்லி விட்டுறலாம். அது கரெக்ட். நீ சொன்ன மாதிரி ஊர்வில் பட்டேல் இல்ல, சப்போஸ் தோனி ஃபிட் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோ பாரதி. தோனி ஃபிட் ஆயிட்டு ஸ்ட்ரைட்டா உள்ள வந்துட்டாரு அப்படின்னா ஊர்வில் பட்டேல எடுத்துட்டு வர மாட்டாங்க தானே. அப்போ நம்பர் 3 யாரு? சர்ஃப்ராஸ் கானா? சர்ஃபாஸ் தான் ஆடணும். எனக்கெல்லாம் கேட்டா எம்எஸ் டோனியே ஒன் டவுன் வந்தாருன்னா மாசா இருக்கும். சாரே கொலை மாசே அப்படிங்கிற மாதிரி அவ்வளவுதான் ஜாலி ஆயிடுவேன் நான்லாம். அது இன்னொன்னு இப்படி கூட யோசிக்கலாம் வந்து பாரதி. ஒரு குயிக் பவர் பிளே ஃபயர் மேக்ஸிமைஸ் இம்பாக்ட். பண்றதுக்கு அவர் வரலாம். ஆனா அது பண்ண மாட்டாங்கல்ல. தலைவன் அது வந்து இறங்கிட்டானா அதுக்கப்புறம் தலைவன் மட்டும் ஒன் டவுன் இறங்கணும்னு நடக்காதுதான். ஜஸ்ட் ஃபார் ஒரு இமேஜினேஷன் சொல்றேன். ஒன் டவுன் இறங்கி உள்ள இருந்தா ஒரு 10 ஓவர் உள்ள இருந்தானா அவ்வளவுதான். ஆப்போனன்ட்டே வந்து அவுட் ஆகாதுடா தலைவன் ஆடுறத பாக்கணும் அந்த மைண்ட் செட்ல இருப்பான். மொத்த கிரவுண்டும் அது வந்து கரெக்ட் தான். எம்எஸ் தோனியை பார்த்து அப்படியே அந்த ஆறாவே வேற மாதிரி இருக்கும். ஒரு பால் 2 பாலுக்கு இருக்கிற இம்பாக்டை விட அவரு வந்து ஒரு ஒரு குயிக் ஃபயரா ஒரு 15 பால்ல ஒரு 35-40 ரன் அடிச்சுட்டு போனாருன்னா அவ்வளவுதான். நடக்காது. கேட்க நல்லா தான் இருக்கு. கரெக்ட் தான். பட் அவங்க அது பண்ணுவாங்கன்னு தெரியலையே. பண்ண மாட்டாங்க தான் மேக்சிமம். அதான் நமக்கு தேவை. அட்லீஸ்ட் அவருடைய ஒரு ஃபினிஷிங் கண்ட்ரிபியூஷன் கண்டிப்பா தேவை. இப்போ இருக்க நிலைமையில ஒரு 17 ஓவர்ல வந்தாருன்னா ஒரு 10 பால்ல ஒரு 25 ரன் அந்த மாதிரி அடிக்கணும்னா இப்போதைக்கு அவரால் மட்டும் தான் முடியும்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த டச் அவருக்கு வந்து போல. ஸோ டெஃபினட்டா அவர் ஃபிட் ஆயிட்டாருன்னா உள்ள வந்துருவார் தான் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் வெளியில இருக்கிறதுக்கு எந்த ரீசனுமே இல்லை. அவரு ஏன்னா ஃபினிஷிங் பண்றதுக்கே உங்களுக்கு ஆள் இல்லைங்கிறப்போ கண்டிப்பா உள்ள எடுத்துட்டு வந்தா ஆகணும். நீங்க இம்பாக்ட் சப்ல கூட வச்சுங்க, கவலை இல்லை. பட் அவரோட கண்ட்ரிபியூஷன் தேவை. ஸோ கண்டிப்பா அதான் பாதி எதிர்பார்க்கறேன். அடுத்த மேட்ச் இந்த பக்கம் ரோஹித் சர்மா வந்துருவாருன்னு எதிர்பார்க்கறேன். அந்த பக்கம் எம்எஸ் தோனியும் உள்ள வந்துருவாருன்னு எதிர்பார்க்கறேன். இஃப் நாட் அட்லீஸ்ட் ஊர்வில் பட்டேல் அவராலையும் அந்த இதுக்கு கொடுக்க முடியும் அந்த ஒரு இம்பாக்ட். ஸோ அதுதான் பாரதி. ரெண்டு சைட்ல இருந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா இந்த ஒரு விஷயம் தான் பாரதி. அண்ட் ஜென்ரலா வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல சிஎஸ்கே வந்து மும்பைல போய் மும்பையை வந்து நிறைய டைம் அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 4-5 டைம் ரீசெண்டா லாஸ்ட் 4-5 வருஷத்துல. ஸோ அது ஒரு சிஎஸ்கே ஒரு ப்ளஸ் தான் இருக்கு. அண்டு நம்ம பிளேயர்ஸுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மும்பை பிளேயர்ஸ் தான் இங்க இருக்காங்க. அந்த பக்கம் வந்து நம்ம ஊர்ல இருந்து போன அம்சா மாதிரி அங்க தீபக் ஷகாரும் ஷர்துல் தாக்கூரும் எல்லாரும் சொல்ற மாதிரி அங்க இருக்காங்க. ஸோ அந்த ஒரு இது இருக்கு பாரதி. ஸோ இதான் ஓவரால் இது. அவரோட ஃபைனல் தாட்ஸ் என்ன பாரதி? யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்? என்ன எஜி தர? சிஎஸ்கே தான் வின் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஆனாலும் சிஎஸ்கே வின் பண்ணணும் இந்த டீம் வச்சுட்டு கப்பு ஜெயிப்பாங்கன்றது எனக்கு தோணல. ஆனா வின் பண்ணி போனாலே நமக்கு தெரியும் பாரதி. அந்த 2 மேட்ச் வின் பண்ணும்போது நான் இதான செட் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா நம்ம எல்லாரும் நினைச்சதை வந்து அப்படியே உடைச்சிட்டாரு. நம்பிங்க அதான். எப்படிடா நீங்க 2 மேட்ச் ஜெயிக்க முடியும்? ஆட்ரிக்ல ஜெயிக்க விட மாட்டேன், நான் தான் இருக்கேன்ல அப்படிங்கிறாரு பிளம்மிங். நான் தான் இருக்கேன்ல அப்படிங்கிறாரு. ஒண்ணும் பண்ண முடியாது அவரை வச்சுக்கிட்டு. கரெக்ட் தான். எனக்கு தெரிஞ்சு ஷியோரா கப்பு ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, ஃபிளமிங்க்கு இது கடைசி வருஷம் மாதிரி தான் எனக்கு தெரியுது பாரதி. தோனி கண்டினியூ பண்றாரோ இல்லையோ, கண்டிப்பா ஃபிளமிங் வந்து கண்டினியூ பண்ண மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்காரு. அவருடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே அந்த இவங்க சீகாவுடைய சேனல்ல சொல்ற மாதிரி அவங்க 3G 4Gக்கே இப்பதான் வந்திருக்காங்க. 3Gக்கு அவன் 5G 6Gன்னு போயிட்டு பிஎஸ்என்எல் இருக்கான். மாதிரி. அந்த பிஎஸ்என்எல் மாதிரி மாதிரி. பழைய ஸ்ட்ராட்டஜி தான் வச்சுட்டு இருக்காரு அவர். கண்டிப்பா அடுத்த வருஷம் ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்கலாம் பாருங்க. கோச்சா ஒரு நல்ல ஒரு கோச், அட்டாக்கிங் கோச், ஒரு பிரண்டன் மேக்லாம் மாதிரி யாராவது ஒருத்தர் கிடைச்சாங்கன்னா புடிச்சு போடலாம். அந்த அட்டாக்கிங் மைண்ட் செட் இருக்கிற கோச். நான் சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிள். இல்ல நான் பிரண்டன் அந்த மெக்கலம் அட்டாக்கிங் மைண்ட் செட் இங்கிலாண்டோட இருக்கிற கோச் முடியட்டும். சொல்றேன். வானா இங்கிலாந்து பேஸ்பால் அது அங்கேயே போயிட்டோம். இல்ல அது நீ அப்படி பார்த்தாலுமே அது டெஸ்ட் இங்கிலாந்து ஒர்க் அவுட் ஆகுனா கூட அது T20க்கு ஒர்க் அவுட் ஆகிற ஃபார்ம்ல தானே. ஆனா T20ல அவங்க ஒன்றும் சக்சஸ் காட்டலையே. அதுவும் கரெக்ட் தான். அந்த டீம் T20ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்களா இந்த வருஷம்? எனக்கு அதுவே ஞாபகம் இல்ல. இங்கிலாந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்களா கூட? கரெக்ட், பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதுல வெளில போயிட்டாங்க. செமிஃபைனல் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். அது அது அடுத்த விஷயம். அடுத்த வருஷம் அது பார்க்கலாம் பாரதி. இந்த வருஷம் அதுதான் அடுத்த மேட்சுக்கு ஒவ்வொரு மேட்சா ஃபர்ஸ்ட் போக பார்க்கணும். சிஎஸ்கே அடுத்த மேட்ச் வின் பண்ணாங்கன்னா நான் இப்போ சொல்றேன் அவங்களுக்கு ஸ்டில் ஒரு ஹோப் இருக்கலாம். அது எல்லாமே அதுதான் ஒரு
பேக் டு வின்னிங் வேஸ் போகும்போது கதவு திறக்குது, திரும்ப தோக்கும்போது அந்த கதவு மூடுற மாதிரி இருக்கு. அதுதான் அந்த கதவு மூழ்கி அந்த ஒரு சாவியோட வந்துடுறாரு பிளமிங்ஸ். அப்படி சாவியோட வந்துட்டு அப்படி தலையை சுத்தி அப்படி தூக்கி போட்டுறாரு. இனிமே எப்படிடா வின் பண்ணுவீங்க அப்படின்னு. கரெக்ட். அதான் பொறுத்திருந்து பார்க்கலாம் பாரதி, யார் வின் பண்றாங்க, என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப ரிவ்யூல மீட் பண்ணுவோம் பாரதி. தேங்க்ஸ் பாரதி, தேங்க்ஸ் ஃபார் ஜாயின். தேங்க்யூ.